வணக்கம். சிம்பிளாக ஒரு துவரம் பருப்பை வச்சு ஒரு தொகையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு, ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி, ஒரு 3 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சாச்சு. வானலில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு இந்த துவரம் பருப்பை போட்டு அதில் வறுக்கணுங்க. நம்ம நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெயில் ஸ்லோவாக வச்சே செய்யுங்க, சிம்மில் வச்சே செய்யுங்க, இல்லைனா தீஞ்சிரும். முதல்ல மிளகா போட்டோமா காஞ்சி அதை கருகி போயிடும். அதனால தான் நம்ம துவரம் பருப்பு போட்டதுக்கப்புறம் அந்த மிளகாயை அதோட சேர்த்துங்க. மிளகாயை சேர்த்துட்டு அது கூடவே அந்த புளி, அந்த கோலி குண்டு அளவுக்கு தான் புளி இருக்கணும். அந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இந்த 3 பல் பூண்டையும் போட்டுங்க. பூண்டு பல் பெருசாக இருந்ததுன்னா 1 போட்டுங்க. இதில் வந்து நீங்கள் எதை ஒன்றை கூட வச்சாலுமே இந்த தொகையில் வந்து டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இதே அளவு போதும். இந்த அளவு வச்சா தான் நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு கஞ்சிக்கு, ரசம் சாதத்துக்கு, ஒரு கிள்ளு சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுங்க. இந்த மெத்தட் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணுங்க. முதல்ல காஞ்ச மிளகாயும் புளியும் சேர்த்துட்டு, அடுத்து அது மேலே அந்த வறுத்த துவரம் பருப்பையும் பூண்டையும் சேர்த்துக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா தாங்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைக்கணுங்க. முதல்ல அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் அது தொகையல் மாதிரி நம்ம சாப்பிட முடியும். இது வதக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இதை அப்படியே சாப்பிட்டுடலாம். கஞ்சிக்கு ரொம்ப தோதாக ரொம்ப மேட்சாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிடிச்சவங்க